அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையல் அறையில பயன்படக்கூடிய 2 குறிப்புகள பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அடிக்கடி வெளிய போக முடியாத நேரங்கள்ல தக்காளிய கொஞ்சம் அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்பொழுது தக்காளி ரொம்ப சீக்கிரமாவே அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகி போகாம இருக்கிறதுக்கு தக்காளிய வாங்கிட்டு வந்த உடனே நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கொஞ்சமா தொட்டு இந்த மாதிரி தக்காளியில தடவிக்கோங்க. எல்லா தக்காளியிலுமே இதே மாதிரி தடவி எடுத்துட்டு நீங்க எந்த கூடையில தக்காளியை ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதுல தக்காளியை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கோங்க. இது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளியில வச்சாலும் சரி ஒரு 10-15 நாளைக்கு தக்காளி கெடாம இருக்கும். கிச்சன்ல என்னதான் நம்ம கவனமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு சூடு பட்டுரும். அந்த மாதிரி சூடு பட்ட இடத்த இந்த மாதிரி முதல்ல தண்ணியில நனைச்சிருங்க. தண்ணியில நனைச்சதுக்கு அப்புறமா சூடுபட்ட இடத்துக்கு மேல இந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்சு இந்த உப்பு உதிர்ற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. இது மாதிரி செய்யறதுனால கொப்பளம் வராம இருக்கும். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி.